அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் இந்த மாதிரி பதிவுகளை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏற்படுகின்ற சில சங்கடமான நிகழ்வுகளில் இருந்து இலகுவாக தப்பிக்கலாம். அப்படிங்கிற ஒரு எல்லாரும் முடக்கு ராசி, முடக்கு தோஷம், முடக்கு நட்சத்திரம் எல்லாம் சொல்லியிருப்போம். அதனால் சில பலவீனங்கள் நமக்கு ஏற்படத்தான் செய்யும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை சரி செய்ய தெரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை இல்லையா? அப்ப சரி செய்ய தெரிந்தால் லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று முடக்கு தோஷம் ஆகிவிட்டால், லக்கணம் என்பது முடக்கு தோஷம் ஆகிவிட்டால் உங்களுக்கு தலைப்பகுதியில் பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தலைப்பகுதியில் பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கடி என்ன செய்யணும்னா மொட்டை போடணும். ஆண்களாக இருந்தால் மொட்டை போடணும். பெண்களாக இருந்தால் அடிக்கடி கொஞ்சம் என்ன சொல்லணும்னா கோயிலுக்கு கூட போய் நீங்கள் இது பண்ண வேண்டாம், கொஞ்சம் உங்களுடைய முடியை என்ன சொல்லலாம்னா லைட்டாக கட் பண்ணி விடணும். இப்படி கட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன சொன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய முகபாவ தோற்றத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப கிளாமரா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு கிளாமரான அமைப்புக்கு நீங்கள் போகக்கூடாது. ஒரு சிம்பிளான ஒரு முகபாவத்தோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த முடக்கு தோஷம், லக்கணம் முடக்கு தோஷம் உங்களை பாதிக்காது. தலைமை பதவிக்கு ஆசைப்படும். தலைமை பதவிக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு தன்மையை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால நீங்கள் என்ன சொன்னா ஆணாக இருந்தால் மொட்டை அடிக்கணும். தலைப்பகுதியில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொண்டு தலைப்பகுதி அடிபடாமல் பார்த்துக்கிடணும். பெண்ணாக இருந்தால் தன் முகத்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தலைமை பதவி கூடாது. தலைமை பதவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு மகளிர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கங்களுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கடுத்து 2ஆம் பாவம் தனகுடும்பஸ்தானாதிபதி. தனகுடும்பஸ்தானம் உங்களுக்கு முடக்கு ராசியாக வந்தால் குடும்பம் என்பது தனமும் குடும்பமும் சேர்த்தது. அப்ப வலது கண், அதற்கடுத்து முகம். இது என்னன்னா இதுல பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். வருமான தடை ஏற்படும். வருமான தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையும். அப்படி இருந்தால் பிரச்சனையான ஒரு மனோநிலை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு பிடித்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச சாப்பாடு இருக்கும், சாப்பாடு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது ஒரு விதத்தில் வாய். அந்த 2ஆம் இடத்திற்கு உண்டான அந்த பிடித்தமான சாப்பாட்டை நீங்கள் என்ன சொல்லலாம், பிறருக்கு வாங்கி கொடுங்க. பிறருக்கு வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொன்னால் தன குடும்பம் ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட மாட்டாது. ரொம்ப அதிகமாக உங்களுடைய அக்கௌண்டில் என்ன சொல்லலாம் அதிகமான பணம் வைக்கக்கூடாது. பணம் இருக்கக்கூடாதுன்னா மனைவி அல்லது குழந்தைகள் பெயர்ல நீங்கள் பணத்தை வச்சுட்டு நீங்க இது எந்த கார்டு வச்சு எடுத்துக்கலாம், எது வச்சு எடுத்துக்கலாம், ஏடிஎம் கார்டு வச்சு எடுத்துக்கலாம். அதே சமயத்துல என்ன சொல்லலாம், உங்களுக்கு தன குடும்பம் அப்படிங்கிறதுனால முகம், கண் இது பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிடணும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வருமான தடை இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை கட் பண்ணி விடும். தனிமையாக இருக்க வைக்கும். பிடித்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, பிறருக்கு வாங்கி கொடுக்கணும். அக்கௌண்டில் பணம் வைக்காமல் பிறர் அக்கௌண்டில் பணம் வைத்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். 3ஆம் இடம் முடக்கு ராசியாக வந்தால் காது, மூக்கு, தொண்டை இதுல பாதிப்பு வரும். 3ஆம் இடம் என்பது காது, மூக்கு, தொண்டை. இளைய சகோதரம் இவர்களால் பிரச்சனை. முயற்சியில் அடிக்கடி தடுமாற்றம். செல்போனை அதிகம் பேசக்கூடாது. ஏன்னா கம்யூனிகேஷன் 3ஆம் பாவம். அப்ப செல்போனை அதிகம் பேசக்கூடாது.
எப்பயுமே மொபைலை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த 3ஆம் பாவம் முடக்கு ராசியாக வந்தால் மொபைலை வந்து ஒரு மணி நேரம் நாள் என்ன சொல்லலாம்னா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு அதுக்கடுத்து எடுத்து நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. கம்யூனிகேஷனை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடணும் இல்லையா? அப்போ கம்யூனிகேஷனை கட் பண்ணி நம்ம ஃபோனை வந்து என்ன சொல்லலாம்னா சைலண்டில் போட்டாலும் எப்படியும் சத்தம் கேட்கும். அப்போ ஆஃபாக இருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும் போது இங்கே நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து கொண்டு குறையும். தங்கச்சி தம்பி இவர்களோடு அதிகமாக அளவலாகுவது கண்டிப்பாக ஆபத்தை கொடுக்கும். அதனால குறைச்சிக்கிடணும். அதற்கடுத்து 4ஆம் பாவம் உங்களுக்கு முடக்கு ராசியாக வந்தால் அம்மா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அம்மாவை விட்டு வந்து என்ன சொன்னா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கணும். அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கணும். கார் வந்து டிரைவ் பண்ணக்கூடாது. அதுக்காக கார் டிரைவ் பண்ணாம நீங்க பண்ணக்கூடாது. ஆனா டிரைவர் வச்சுட்டு டிரைவ் பண்ணி நீங்க பின்னாடி உட்கார்ந்துக்கலாம். நிலம் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுக்கிடணும். நுரையீரல பத்திரமா பார்த்துக்கணும். அம்மாவை விட்டு இருந்தேன்னு சொல்லலாம்னா வந்து பிரிஞ்சிடணும். இந்த ட்ரெஸ்ஸு 4ஆம் இடம் என்பது ஆடை. இதை வந்து ரொம்ப அதிகமாக லக்ஸுரிஸான ஆடைகள், வீடு ரொம்ப லக்ஸுரிஸா ஹாஸ்ட்லியா ரொம்ப வந்து மினுமினுக்கக்கூடிய அளவில் வந்து கெட்டுங்க. ஆனால் உங்களை இருக்க விடாது. அதுதான் பிரச்சனை. அதனால உங்களுக்கு தங்குகின்ற ரூம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலே இந்த முடக்கு தோஷம் பாதிக்காது. 5ஆம் பாவம் என்பது முடக்கு ராசியாக வந்தால் முதல் குழந்தையோடு அதிகமாக வந்து அளவலாகக்கூடாது. முதல் குழந்தையோடு விட்டு பிரிந்திருக்க வேண்டும். சினிமா பார்க்க கூடாது. இதய நோயாளிகளுக்கு உதவி செய்யணும். 4ஆம் இடம் என்பது இதய நோயாளிகளுக்கு உதவி. தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பாவம் வந்து தாத்தா வந்து என்ன சொல்றாங்கன்னா முடக்கிடும். தாத்தா வந்து நீங்க உங்களுக்கு முடக்கு ராசியாக வந்து 5ஆம் பாவம் வந்து அவங்க தாத்தா ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டார். இதை நல்லா வந்து நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. 2வது வந்து குழந்தைகளோடு வந்து முதல் குழந்தையோடு குடும்பத்தோடு 5ஆம் பாவம் வந்து முடக்கு ராசியாக வருகின்றவர்கள் நீங்கள் டூர் போனீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை வரும். அதெல்லாம் கவனமா இருந்துக்கிடணும். சரியா? அதற்கடுத்து 6ஆம் பாவம் முடக்கு ராசியாக வந்தால் அடிவயிறு கோளாறு வரும். அப்ப உணவை அளவோடு சாப்பிடணும். தாய்மாமனோடு அதிகமான உறவு கூடாது. அம்மாவுடைய தங்கச்சி என்று சொல்லக்கூடிய சித்தியோடு அதிகமான உறவுகளில் ரொம்ப அவங்க வீட்டுக்கு போறது வர்றது அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் வந்துடும். எதிரி, கடன், கேஸு, கோர்ட்டு இதெல்லாம் வந்து என்ன வராத அளவுக்கு பார்த்துக்கணும். கடன் வாங்கக்கூடாது. 6ஆம் பாவம் என்பது இந்த முடக்காக இருந்தால் இந்த மாதிரி நம்ம நடைமுறையை கடைப்பிடிக்கணும். 7ஆம் பாவம் முடக்காக வந்தால் மனைவி, சமுதாயம், நண்பர், தொழில் நண்பர், சிறுநீரக பாதிப்பு, திருமண தடை வரும். திருமண தடை இத்தனை வரும் அப்படின்னாலும் நம்ம வந்து என்ன சொன்னா 7ஆம் பாவம் முடக்கு ராசியா வந்தா என்ன சொன்னாலும் மனிதனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நண்பர்களால் பிரச்சனை வரும். நண்பர்களால் வந்து என்ன சொல்லலாம் தாக்கங்கள் வரும். எந்த இதுலையும் வந்து என்ன சொல்லலாம்னா சமூகத்தில் வந்து நம்ம எதிர்த்த கிளையண்ட்டு வந்து கூட வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராத ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால 7ஆம் பாவம் முடக்காக வருகின்றவர்கள் அதிகமாக வந்து என்ன சொல்ல நண்பர்களும், கல்யாணம் என்பது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆயிருக்கு. ஆனால் முடக்கு ராசி 7ஆம் இடமாக வந்தால் என்ன சொல்லணும்னா தொழில் நிமித்தமாக நீங்கள் என்ன செய்யணும், வெளியே போயிட்டு வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வரலாம். இல்லை பகல் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு இந்த நைட்டு ஒரு 8 மணிக்கு போய் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படுத்துடலாம். அது வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் குறைக்கும், கஷ்டத்தை வந்து குறைக்கும். 8ஆம் பாவம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து முடக்கு ராசியாக வந்தால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம் எல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா எதிர்பார்க்கவே கூடாது. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பாதிப்பை உண்டு.
நம்ம போய் ஜோசியங்காக்கு போய் அவன் ஏழை குணமாக சொல்லிடுவான். அதனால மனஸ்தாபம் வந்துடும். மருத்துவத்துறையில் இருந்தால் மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து என்ன சொன்னான்னா வந்து இதுலேருந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, உங்களுடைய உடம்பு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு தேய்ச்சி தூக்கி குண்டை போட்டுருவாங்க. அப்போ ஆப்ரேஷன் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு 8ஆம் பாவம் முடக்கு ராசியாக வந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதெல்லாம் இருக்குது. அதாவது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாது, திடீர் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. ஜோதிடம் கேட்க போனால் அங்கே உங்களுக்கு நெகட்டிவான பலன் தான் சொல்லுவாங்க. மருத்துவத்துறைக்கு போனால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து இரிட்டேஷன் ஆகிற அளவுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பரிவச்சு நிதானமாக அந்த இடங்களுக்கு 8ஆம் பாவத்துக்கு அடி எடுத்து வைக்கணும். சரி, இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குதா அப்படின்னா வந்து என்ன சொன்னா, நீங்கள் அதிக நேரம் பாத்ரூம் என்பது 8ஆம் பாவம். அப்போ 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது நல்லா வந்து என்ன சொன்னால் கதவை லாக் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும், பேசாமல் செல்ஃபோனை வந்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தால் நல்லா உட்காந்து செல்ஃபோனை வந்து ஒரு மணி நேரம் பார்த்துட்டு அது பிறகு கதவை திறந்து வாங்க. அதுக்கு பரிகாரம் அதுதான், வேற வழி எல்லாம் கிடையாது. அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் முடக்கு ராசியாக வந்தால் அப்பா ஆகாது, ஆன்மீக ஆகாது, அடிக்கடி கோயிலுக்கு போகக்கூடாது. கோயிலில் அப்போ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். அதற்கு 10ஆம் பாவம் முடக்கு ராசியாகும். தொழில் அடிமை வேலை செய்யணும், மாமியாரிடம் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, முட்டு வலி வரும், மூட்டு வலி கண்டிப்பாக வரும், பிஸ்னஸ் ஆகாது, சொந்த பிஸ்னஸ் ஆகாது. அதனால கவனமா இருக்கும். 10ஆம் முடக்கு ராசியாக வந்து விட்டா அதுதான் உங்களுக்கு நல்லது, பிஸ்னஸ் பார்க்கக்கூடாது. 11ஆம் பாவம் வந்து என்ன சொன்னா முடக்கு ராசியாக வந்தால் அபிலாசைகள் கூடாது, சின்ன வீடு கூடாது, கண்டிப்பாக என்ன சொன்னா பாதிப்பு தன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது. அதற்கடுத்து 12ஆம் பாவம் முடக்கு ராசியாக வந்தால் வெளிநாடு ஆகாது, படுக்கை சுகத்திற்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது, ரொம்ப லக்ஸுரியஸான பெட்டில் படுக்க விடாது, கண்டிப்பாக வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொன்னா நம்ம வந்து நமக்கு என்ன கர்மமோ அந்த கர்மாவை ஒரு முடக்கராசி என்பது ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒன்று தெரியும். லக்கணம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லாத்துக்குமே இதோடைய காரகத்துவம் தெரியும். இந்த காரகத்துவத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறீர்களோ அது உங்களை பாதிக்காது. இதை பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.